ஒரு சில பிரச்சனை இருக்கலாம், மன நெருக்கடிகள் இருக்கலாம், மன வேதனைகள் இருக்கலாம். இன்னும் நடக்கலையே, இன்னும் கைகூடி வரலையே, இன்னும் எதுவுமே ஆகலையே, எல்லாமே இப்படி இருக்குதே, எதிராக இருக்குதே என்று ஒரு மனவேதனை இருக்கலாம். இங்கே வந்திருக்கிற மக்கள் ஒரு சில பேர் மனவேதனை இருக்கும், ஒரு சில பேருக்குள்ள உள்ளத்தில் கேள்வி இருக்கும். மார்க்கு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், மார்க்கு 5:34 வாசிங்க. அவர் அவளை பார்த்து, யார் இவ? பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. இவளுக்கு என்ன பிரச்சனை? இந்த பெண்களுக்கான பிரச்சனை, உதிரப்போக்கு. இவ யாரும் கேட்டேன்னா கெட்டவ கிடையாது, இவ நல்ல ஒரு ஸ்திரீ. ஆனால் இவளுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? 12 ஆண்டுகளா இவளுக்கு உதிரப்போக்கு. எத்தனை ஆண்டு சொல்லுங்க? எத்தனை ஆண்டு? 12 வருஷம். ஒரு நாள் கூட நான் ஸ்டாப், ஒரு நாள் கூட அவளுக்கு உதிரம் வராமல் இருக்காது பாருங்க. ஆனால் இவளுக்கு இந்த வியாதி எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவ ரொம்பவும் மிகவும் சௌந்தரியம் உள்ளவள், அழகுள்ளவள், ரொம்ப அழகுள்ளவள், பணக்காரி. வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு பெரிய பணக்காரி. ஆமே, இவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துருச்சு. அவளுடைய எல்லா சொத்தையும் விற்று வைத்தியம் பார்த்தார்கள். அவளுக்கு என்ன ஆகலை, சற்று கூட. அப்படின்னா சற்றுன்னு என்னங்க, துள்ளி அளவு கூட அவளுக்கு என்ன இல்லை, அந்த வைத்தியத்தினால, மருந்து மாத்திரைனால சுகம் ஆகலை. பார்த்தீங்களா? ஒவ்வொரு பார்க்குறோம், ஆகார் கண்ணீரை கண்டாரு. கர்த்தர் அவளை என்ன பண்ணாருங்க, கண்ணீருக்கு பதில் கொடுத்தாரு. அன்னாளுடைய கண்ணீரை கண்டால், வேதனையை பார்த்தார், மனவேதனையை பார்த்து என்ன பண்ணார், அன்னாளுடைய மனவேதனையை மாற்றினார். இப்போ இவளுக்கு 12 வருஷமா வேதனை, சாவுதான் இப்போ ஒரு முடிவு. அழகா இருந்தவ ரொம்ப அசிங்கமாயிட்டா, இப்போ மூஞ்செல்லாம் இதாகி போச்சு, அசிங்கமாயிட்டா, தனிமையில் இருக்கிறா. அப்படி இவருக்கு 12 வருஷமா தனிமையில் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஒரு மன வேதனை. அப்போ ஒருத்தன் சொல்கிறான் அவட்ட, மகளே, இந்த வேதனையில் நீ கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற, வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற, நம்ம ஊர் வழியா இயேசு ஒருத்தர் வர்றாரு. அவர் பல வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறாரு, அநேக அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்துட்டு இருக்கிறாரு. நீ அவரை சந்திக்க என்ன பண்ணு, ஆயத்தப்படு, அவரை போய் பாரு. அந்த வருகிற நம்ம ஊருக்கு வர்ற நாளில் அவரை போய் பாரு, உன் பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லு, உன் வேதனை அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவ என்ன பண்றா, பிரயாசப்பட்டு வர்றா. வந்தோடனே இயேசு வருகிறார், அந்த ஊர் வழியா வர்றாரு. வரப்ப அவரை நெருக்கி திரளான ஜனங்கள் இயேசுவை என்ன பண்ணுகிறார்கள், பின்பற்றி வருகிறார்கள். மிக கூட்டம் இயேசு பின்னாடி வருது. இவ இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுற, முடியல, கூட்டமா இருக்குது. இவ தத்தக்கான இப்ப என்ன பண்ணி கூட்டத்தில் அங்கேயும் இங்கேயும் நுழைஞ்சு அதை இதையும் பண்ணி என்ன பண்ணிட்டா, இயேசுக்கு பின்னாடி அவர் சட்டை, ஏன்னா அவரை கூப்பிடணும்ல, அவர் கூப்பிடறதுக்காக சட்டையை பிடிக்கிறா. இவர் தேவகுமாரன், இவர் கடவுள், இவர் தெய்வம், இவருக்குள்ள மகத்துவம் இருக்கிறது, இவருக்குள்ள மகிமை இருக்கிறது. அதனால இவர் அணிஞ்சிருக்கிற, இவர் யூஸ் பண்ற எல்லாமே கடவுளுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டு இருக்கும். இயேசு கூப்பிடறதுக்காக சட்டையை தொடுறாங்க. சட்டையை தொட்டோடனே இந்த சட்டை மேல இருந்த வல்லமை 12 வருஷமாய் அவள் பட்ட வேதனைகளுக்கு ஒரு விடிவு வந்தது, ஒரு முடிவு வந்தது. அந்த நிமிஷமே சுகமாயிட்டா பாருங்க. இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு சில பிரச்சனை இருக்கலாம், மன நெருக்கடிகள் இருக்கலாம், மன வேதனைகள் இருக்கலாம். இன்னும் நடக்கலையே, இன்னும் கைகூடி வரலையே, இன்னும் எதுவுமே ஆகலையே, எல்லாமே இப்படி இருக்குதே, எதிராக இருக்குதே, எல்லாமே எனக்கு சாதகமாக இல்லையே, எல்லாமே நான் நாளுக்கு நாள் பின்னடைஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே, தோத்துக்கிட்டு இருக்கிறேனே என்று ஒரு மனவேதனை இருக்கலாம். இங்கே வந்திருக்கிற மக்கள் ஒரு சில பேர் மனவேதனை இருக்கும், ஒரு சில பேருக்குள்ள உள்ளத்தில் கேள்வி இருக்கும். ஆமே, நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல.
ஏதோ உங்களிடத்துல ஒரு குறைவு இருக்கிறது, அதை சரி செய்யுங்க. ஏதோ ஜெபத்தில் குறைவுபட்டு அதை சரி செய்யுங்க. கர்த்தர் கொடுப்பதில் ஏதோ குறைவுபட்டு அதை சரி செய்யுங்க. தேவனை உங்கள் வாழ்க்கையில் மையமாக வைப்பதில் குறைவுபட்டு அதை சரி செய்யுங்க. தேவனை உயர்ந்தவராக, தேவனை உன்னதமானவராக பாருங்க. உங்கள் ஆஸ்தி, உங்களுடைய எல்லா காரியத்தை காட்டும், உங்கள் திறமை, உங்களுடைய ஆஸ்தி, உங்களுடைய சொத்து எல்லாவற்றை காட்டிலும் இயேசு ரொம்ப உயர்ந்தவராக, இதை காட்டிலும் உயர்ந்தவராக பாருங்க. உயர்வானவராக எண்ணுங்க. அப்படியே உங்கள் கண்களுக்கு முன்பதாக இயேசுவை நிறுத்துங்க. நான் சொல்லுகிறேன், இவள் வாழ்க்கையில் நடந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு உயர்வா பாருங்க. ஆகார் அழுது ஜெபம் பண்ணா, மனவேதனையை மாற்றினார். அன்னாள் அழுது தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ணினால் அவருடைய மனவேதனையை கர்த்தர் மாற்றினாள். பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ அழுது வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் ஜெபம் பண்ணினால் அவருடைய வேதனையை கர்த்தர் 12 ஆண்டுகள் நடக்காததை நடக்க பண்ணினார். இந்த ஸ்திரீ தன் வாழ்க்கையில நல்லா வாழணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி பொருத்தனை பண்ணினால் இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கும் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் நல்ல வாழ்க்கையை தரப்போகிறார். இங்கே வந்திருக்கிற ஒரு சில பேரை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இங்கே வந்திருக்கிறவர்கள் ஒரு சில பேருக்கு நல்ல நன்மையானதை தரப்போகிறார். இந்த மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தமே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். கர்த்தர் நன்மையானதை தருவாருன்னு சொல்லி. ஆமே, இந்த மாசத்துல பாருங்க, உங்களுக்கு நன்மையானதை கர்த்தர் தருவாருங்க. இங்கே வந்திருக்கிற குடும்பங்களுக்கு நன்மையானதை தருவார் ஆண்டவர். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்குவார். பொறுமையா இருங்க, காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமா வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.